அடுத்து நாலாவது சம் பார்க்க போகிறோம். தேன்மலர் appeared for competitive exam which has negative scoring of 1 mark for each correct answer. In paper first she answered 25 questions incorrectly and in paper second 13 questions incorrectly. Find the total reduction of marks. தேன்மலர்ங்கிறவங்க ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க. அதில் ஒவ்வொரு தவறான ஆன்சருக்கும் ஒவ்வொரு மார்க்கு குறைக்கப்பட்டிருக்கு. அவங்க ஃபஸ்ட் பேப்பர் எழுதுனதில் 25 கொஸ்டின் தவறாக எழுதியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பேப்பர் எழுதுனதில் 13 கொஸ்டின் தவறாக எழுதியிருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் ரிடக்ஷன் ஆஃப் மார்க் அப்படின்னா மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ மார்க்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபோர்த்து சம் போமா. ஃபோர்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் எழுதுகிறோம்? ஃபார் ஈச் இன்கரெக்ட், அதாவது ஒவ்வொரு தவறான கொஸ்டின் தானே, அதை அப்படியே எழுதுகிறோம். ஃபார் ஈச் இன்கரெக்ட் கொஸ்டின் த ஸ்கோர் -1, அதாவது ஒவ்வொரு தவறான கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் மைனஸ் பண்ணாங்க? 1 மார்க், அதனால் -1. அடுத்து அவங்க ஃபஸ்ட் பேப்பரில் ஸ்கோர் பண்ணதை 25 தவறான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்களே, ஸோ கொஸ்டினுக்கு தவறான ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதனால் 25 கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் ரெடியூஸ் பண்ணதுனால 25 × -1 = -25. அடுத்து இன் பேப்பர் செகண்ட் ஸ்கோர் ஃபார், எவ்வளோ கொஸ்டின் அவங்க தவறாக பண்ணாங்க? செகண்ட் பேப்பரில் 13 இன்கரெக்ட். ஸோ 13 இன்கரெக்ட் கொஸ்டின் QUESTION கொஸ்டின். ஸோ 13 இன்கரெக்ட் கொஸ்டின்ங்கிறதுனால 13 × -1 = எவ்வளவு? -13. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் பேப்பரில் எவ்வளோ மார்க் குறைஞ்சிருக்கு? -25 மார்க் குறைஞ்சிருக்கு. அடுத்து செகண்ட் பேப்பரில் எவ்வளோ மார்க் குறைஞ்சிருக்கு? 13 மார்க், அதனால -13. டோட்டல் மார்க்ஸ் get reduced. ஓகேவா? எவ்வளோ மார்க் ரெடியூஸ் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இப்போ -25யும் -13யும் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம -25 + -13. ஓகேவா? இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டுலேயும் நடுவில் உள்ள குறியை பாருங்கள், 2 வெவ்வேறு குறி. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டையும் ஒரே குறியாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டில் உள்ள -25 அப்படியே நம்ம போட போகிறோம். ஓகேவா? -25 இது +× -13. ஓகேவா? இப்போ ரெண்டும் ஒரே குறிங்கிறதுனால நம்ம ஆட் பண்ணி போட போகிறோம். 25யும் 13யும் ஆட் பண்ணி போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 38. 5 + 3 8, 2 + 1 3, 38. இப்போ இதில் எந்த குறியை போடணும்னா ரெண்டுக்குமே ஒரே குறி தானே இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுடலாம். நம்மளுக்கு இது கன்ஃபியூஷன் இல்லைல்ல, ஒரு கன்ஃபியூஷனும் இல்லைல்ல. ஓகே, இப்போ இதோடைய ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு? -38. ஸோ இந்த -38 மார்க்ஸ் வில் பி, மார்க்ஸ் உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும், வில் பி ரெடியூஸ்டு. அதாவது 38 மார்க் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதாவது இன்னும் குவிஸ் காம்படிஷனில் டீம் ஏ எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? +30 -20 0. அப்போ நம்ம டீம் ஏ எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டீம் ஏ ஸ்கோர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? +30. அவங்களுடைய இது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆட் பண்ணணும். ஸோ -20 அடுத்து +0. அப்போ முதல்ல இந்த +30 + -20. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். நான் ரெண்டையும் என்ன சொல்லியிருக்கேன்? 2 வெவ்வேறு குறியாக இருந்தால் முதல்ல ஒரே குறியாக்கணும். ஸோ 30 -20. இப்போ 30ல் -20 20 போச்சுன்னா எவ்வளவு? 30ல் 20 போச்சுன்னா எவ்வளவு? 10 +0. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? +10. ஏன்னா பெரிய நம்பரோட குறி தானே நம்ம போடணும், அதனால் +10 கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து அதோட என்ன 0 இருக்குல்ல, 0 +0 = எந்த நம்பரோட 0 ஆட் பண்ணாலும் என்ன கிடைக்கும்? அந்த நம்பர் கிடைக்கும். ஸோ +10. அப்போ டீம் ஏயோடைய ஸ்கோர் என்னது? 10. அடுத்து டீம் பி ஸ்கோர், அவங்களுடைய ஸ்கோர் என்னென்ன கிடச்சிருக்கு? -20 +0. அடுத்து +30.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த நம்பரோடைய 0 ஆட் பண்ணாலும் அந்த நம்பர் வந்துடும் அப்படிங்கிறக்காண்டி. ஸோ -20 + 30. இப்போ ரெண்டுமே வெவ்வேறு குறி, அதனால் என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 30ல் 20 போச்சுன்னா எவ்வளவு, அதே 10 தான் கிடைக்கும். ஸோ 10. பெரிய நம்பரோட குறி என்னது, ப்ளஸ், அதனால் +30ங்கிறதுனால நம்ம +10 போட்டுட்டோம். ஸோ நம்ம ரெண்டு டீமும் வந்து ஈச் டீம் A ஈக்குவல்ஸ் டு டீம் P. ஸோ டீம் A டீம் B வந்து ஈக்குவலாக தான் மார்க் எடுத்திருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், எஸ். We say that we can add integers in any order. ஓகேவா? ஸோ 4th கொஸ்டினும் பார்த்து முடிச்சாச்சு, 5th கொஸ்டினையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு.